தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர் நடைபெற்று வரும் நிலையில் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்து ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதற்கு காரணம் தெரிவித்துள்ளோம். இருந்தும் அதிமுகவை குறை சொல்லி திட்டமிட்டு அண்ணாமலை பேசியுள்ளார். விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டிக்கு வந்தால் 3வது அல்லது 4வது இடம்தான் கிடைக்கும் என அவர் கூறியுள்ளார். மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி அவர். அவரது கணிப்பு அப்படி உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளர் சுமார் 6000 வாக்கு மட்டுமே குறைவாக பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்புக்கு பல்வேறு காரணங்கள் கூறியுள்ளோம். ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக எப்படியெல்லாம் நடந்து கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆடு மாடு போல மக்களை பட்டியல் அடைத்து பரிசு பணம் கொடுத்து தேர்தலை சந்தித்தார்கள். அப்போது அண்ணாமலை எங்கள் கூட்டணியில் தான் இருந்தார். அவருக்கும் இது நன்றாக தெரியும். இருந்தும் அதிமுக நிலைப்பாடு குறித்து இப்படி சொல்வது கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக வளர்ந்து உள்ளது போல மாயை தோற்றத்தை உருவாக்கி வருகிறார். அது உண்மை அல்ல. இந்த தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிட்டு 1 லட்சம் வாக்குகள் திமுகவை விட குறைவாக பெற்றுள்ளார். பின் எப்படி வளர்ந்து உள்ளது என கூற முடியும்? முந்தைய தேர்தலில் 18.8% பெற்ற பாஜக இந்த தேர்தலில் 18.28% பெற்றுள்ளது. அதன் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டுதான் வருகிறது. தினம்தோறும் பேட்டி மட்டுமே அண்ணாமலை கொடுத்து வருகிறார். மற்ற கட்சிகளை பற்றியே பேசி வருகிறார். எந்த மத்திய அரசு திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வராமல் வாயில் வடை சுட்டு வருகிறார். 100 நாளில் 500 வாக்குறுதிகள் என பொய் சொல்லிதான் வாக்கு பெற்றுள்ளார். உண்மையை சொல்லி அண்ணாமலை வாக்கு பெறவில்லை. இப்போது மத்தியில் பாஜக ஆட்சிதான் உள்ளது. கொடுத்த வாக்குறுதியை செய்வாரா என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அண்ணாமலை போன்ற தலைவர்களால் தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியை பெற்ற பாஜக இப்போது சறுக்கி கூட்டணி ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.